எல்லாம் எப்படி இருக்கீங்க? எதுக்காக இந்த பதிவுனா, இந்த 3 நாளா எனக்கு சுத்தமா உடம்பு சரியில்ல. என்னாலயே முடியல. நான் ஏன் இருக்கணும்னு கூட எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு எனக்கு உடம்புக்கே முடியல என்னால. நெறைய பேர் வந்து ஆர்டர் போட்டுட்டு, "அக்கா இன்னும் பார்சல் வரல, டிலே ஆகுதுன்னு" நெனச்சிருப்பீங்க. சரியா? எனக்கு உடம்பு சரியில்லாதனால தான் இந்த 3 நாளா நான் சரியா ஆன்லைனே வந்திருக்க மாட்டேன். ஏன்னா எல்லாரும் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணியிருப்பீங்க, மெசேஜ் பண்ணியிருப்பீங்க. சரியா நான் ரீப்ளே குடுத்துருக்க மாட்டேன். நேத்தைக்கு பாதி பேத்துக்கு ரீப்ளே குடுத்தேன். இன்னைக்கெல்லாம் என்னால சுத்தமா முடியல. நேத்தைக்கு படுத்தவ நான். இன்னைக்கு தான் எந்திரிச்சிருக்கேன். நேத்தைக்கு படுத்தவ, இப்ப தான் எந்திரிச்சு சாயங்காலம் மணி 4 இப்ப தான் எந்திரிச்சு பல்லு வெளக்கிட்டு கொஞ்சோண்டு ரசத்தோட சாப்பிட்டேன். வாயெல்லாம் கசக்குது. 2வது மாசம் நான் ஆப்ரேஷன் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன்ல. சினைப்பையில கட்டி இருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது அது கொஞ்சம் இப்ப பயங்கரமா பெயின் ஆவுது. வலிக்குது. ஏன்னா வண்டி டெய்லியும் 40 கிலோமீட்டர் ஓட்டிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கேன். நானே தான் பர்ச்சேஸ் போகணும், வீட்ல வேலை பார்க்கணும், பிள்ளைங்கள கொண்டு போய் ஸ்கூல்ல விடணும். என்னால முடியல. நான் தான் ஆர்டர் எடுக்கணும், நானே பார்சல் பண்ணணும், நானே போய் கொரியர் அனுப்பணும். எத்தனை பிரச்சனை ஒன்று போனா ஒன்று வருது. சத்தியமா முடியல. கண்ண மூடி முழிக்கிறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை வந்துடுது. தெய்வம் கண்ணுப்பட்டா ஒரே ஒரு தேங்காய் சுத்திக்கலாம். மனுஷன் கண்ணுப்பட்டா அவ்வளோதாங்கிற மாரி, நான் அந்த சாரீ பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுலேருந்து என் மேல பயங்கர எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரில. நான் சீக்கிரம் ஏதாவது ஆகணும்னு நினைக்கிறாங்களா? முன்னுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரில. என்னால முடியல. நான் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி தான் முன்னேறணும்னு நான் நினைக்கிறேன். யாரையும் ஏமாத்தி வாங்கி முன்னேறணும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்ல. காலையில எந்திரிச்சா, வீட்ல வேலை பார்த்துட்டு, சமையல் பண்ணிட்டு, பிள்ளைங்கள ஸ்கூல் கிளப்பி விட்டு, நான் தான் கொண்டு போய் ஸ்கூல்ல விடணும் பிள்ளைங்கள. 2 பேத்தையும் கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, நான் கிளம்பி அவசர அவசரமா இங்கேருந்து போக 20 வர 20 40 கிலோமீட்டர் வேலைக்கு போகணும். அங்கே போய் பொழுதுக்கும் காலையில் உட்காந்து சாயங்காலம் வரைக்கும் ரேஷன் கடையில் உட்காந்துருக்கணும். ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தால் தான் ஓகே. ஹெல்ப்புக்கு ஆள் இல்லைன்னா அதுவும் கஷ்டம்தான். நானே பில் போட்டு, நானே அளந்து 2 வேலையும் ஒன்றா பார்த்துக்கணும். திருப்பி வரும்போதே அப்படியே உடம்பு காய்ச்சல் வர மாதிரி ஆயிடுது. அதுக்கு இடையில தான் இந்த ஃபோன். இதுதான் வந்து என்னோடய பிஸ்னஸ் நம்பர். இதுக்கிடையில தான் வந்து எல்லாத்துக்கும் நான் வந்து ரீப்ளே பண்ணிவிட்டு, வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துட்டு, வர்ற காலை அட்டன் பண்ணிவிட்டு, ஆர்டர் எடுத்துகிட்டு இடையில அதையும் பார்த்துக்குவேன். கரெக்டாக இந்த சாரீ பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுலேருந்து நான் சரியாக சாப்பிட்றதில்ல, சரியாக தூங்குறதில்ல. ஏன்னா இதை வந்து நம்ம ஆரம்பிச்சாச்சு. இது வந்து நம்ம வெளியும் வர முடியாது. ஏன்னா நம்ம வந்து நமக்கு யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் ஏனோ தானோன்ட்டு இருந்தால் பரவாயில்ல. மக்கள் நல்லா நம்புகிறாங்க நம்மள, நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் என்னால் அதை வந்து முறையாக வந்து உங்களுக்கு சரியான டயத்துக்கு ரீப்ளே பண்ண முடியல. உடனுக்குடனே பதில் சொல்ல முடியல. அதுதான் என்னுடைய ப்ராப்ளமே ஒழிய, நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த அக்காட்ட பணத்தை போட்டுட்டோம், இவங்க ஏமாத்திடுவாங்க, திருப்பி வருமா வராதா, உங்களுக்குள்ள 1000 கேள்வி இருக்கும். யாருன்னே தெரியாத என்கிட்ட என் வீடியோ பார்க்கறதுனால நீங்கள் கண்ணை மூடிட்டு ஆர்டர் போடுறீங்க. நான் திருப்பி திருப்பி ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது தான், உங்களை ஏமாற்றி நான் நல்லா இருக்க போகிறதில்ல. நான் செல்லை ஆஃப் பண்ணி வச்சுட்டு எங்கே போயிட முடியும் சொல்லு பார்க்கலாம். புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு என்ன சூழ்நிலையோ அப்படின்ட்டு. மற்ற சூழ்நிலைனா பரவாயில்ல. நம்ம நல்லா இருந்தால் தான் நம்மளுடைய வேலையவே நம்ம பார்க்க முடியும். நம்மளே படுத்துட்டோம்னா நம்ம எப்படி அந்த வேலையை நம்ம பார்க்கறது? வீட்டில் எந்த வேலையும் செய்யலை, எல்லாம் அப்படியே இருக்குது. என்னால் பேக் பெயின் ரொம்ப, வண்டி ஓட்டி ஓட்டி பேக் பெயின் முடியல. பார்க்குறவங்களுடைய பார்வைக்கு நான் சந்தோஷமாக இருக்கான்னு மட்டும்தான் நினைக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து இது எல்லாம் நார்மலாக செய்கிற வேலைன்னு நினைக்கலாம். செஞ்சு பார்த்தா மட்டும்தான் அதனுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். ப்ராப்பராக இருக்காங்கன்னா அவங்க வீட்டு வேலை செஞ்சுட்டு வீடியோ போடுறது மட்டும்தான் அவங்களுடைய வேலையாக இருக்கும். எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு வேலைக்கு 40 கிலோமீட்டர் டெய்லியும் போயிட்டு வந்தால் அது எப்படி இருக்கும் அந்த உடம்பு சொல்லுங்கள். அதுவும் வந்து நான் குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் லேட்டாக தான் பண்ணினேன். இந்த சினைப்பையில் கட்டி இருந்ததுனால தான் நான் எனக்கு இவ்வளோ வெயிட் லாஸ் ஆனதுக்கு காரணம். நிறைய பேர் அக்கா நீங்கள் எப்படி உடம்பு குறைச்சிங்க, உங்கள் டயட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. டயட்லாம் கிடையாது. சந்தோஷமாக இருந்தால் தான்ப்பா எதுவுமே. மனசில் 1000 கவலை, 1000 வேதனை, வலிகள், கண்ணீர் எல்லாத்தையும் வச்சுருந்தா எப்படி உடம்பு வரும் சொல்லு பார்க்கலாம். என் உடம்பு போனதுக்கு காரணமே அதுதான். நான் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு உடம்பே வரல. 70 கிலோ இருந்தேன். அந்த சினைப்பையில் எனக்கு இவ்வளோ பெரிய கட்டி இருந்து எடுத்தாங்க. தேங்காய் சைஸில் இருந்துச்சு எனக்கு கட்டி.
அது வந்து ரத்தம் போறதுக்கு இல்லாம சுத்திக்கிச்சுமா, அப்படின்னு உனக்கு எப்ப வேணாலும் மயக்கம் வரும்ன்னு சொல்லிட்டாங்க. அதனால உடனே பண்ணுனது. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த 12 கிலோ எங்க போச்சுன்னே தெரியல. எனக்கு உடம்பே வரல. இப்ப வரைக்கும் அப்படிதான். அதுக்கு தகுந்த மாரி தான் நான் சரியா சாப்பிடுறதில்ல, சரியா தூங்குறதில்ல. இதே வந்து எனக்கு ஒரு இது மாரி ஆயிடுச்சு. எப்ப பாரு நம்ம வந்து இத வந்து ஆரம்பிச்சுட்டோம். இது நல்லபடியா நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். இப்போ முக்கியமா இவ்வளோ முடியாதோடையும் நான் வீடியோ போடுறதுக்கு காரணமே, ஆர்டர் போட்டவங்க, "ஐயோ! இன்னும் சாரி வரலையே" அப்படின்னு கவலையில இருப்பீங்க. இன்னும் ஆர்டர் போட்டவங்களுக்கு இன்னும் நான் வந்து பார்சல் போடாம இருக்கேன். ஏன்னா இந்த 18ஆம் தேதி ஆர்டர் 17, 18ஆம் தேதி ஆர்டர் போட்டவங்களுக்கு நான் இன்னும் பார்சலே போடாம இருக்கேன். ஏன்னா சுத்தமா உடம்புக்கே முடியல. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. நீங்க வந்து வருமோ, வராதோ அப்படின்னு தயவு செய்து நினைக்கவே நினைக்காதீங்க. சரியா? உங்களுடைய காசுக்கு உண்டான பொருள் உங்கள தேடி கண்டிப்பா வந்துரும். ஒண்ணே ஒண்ணு கொஞ்சம் டிலே ஆவுது அவ்வளோதான். புரிஞ்சுக்கோங்க. எனக்குன்னு சப்போர்ட்டுக்கு யாரும் கிடையாது. எல்லா வேலையும் நான் தான் தனியா பார்க்கணும். எப்படி தனியா நான் தான் பார்க்கணும். நான் தான் ஆர்டர் எடுக்கணும். நான் தான் பார்சல் பண்ணணும். நான் தான் கொரியர் பண்ணணும். அதனால டிலேவாகுதே ஒழிய மத்தபடி உங்களுக்கு வந்து பதில் குடுக்கக்கூடாது. உடனுக்குடனே ரீப்ளே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரிலாம் கிடையவே கிடையாது. சரியா? தயவு செய்து தப்பா நெனச்சுக்காதீங்க. என்னால முடியாததுனால தான் நான் இந்த மாரி வந்து உங்களுக்கு செல்லு ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வந்திருக்கும். ரீப்ளே குடுக்காம இருந்திருப்பேன். அதனால யாரும் பயந்துக்க வேணாம். கரெக்ட்டா வந்துரும். சரிங்களா? தயவு செய்து. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இந்த ஃபோன்ல வந்து ஆர்டர் போடுறவங்க கூட பிரச்சனை இல்லப்பா. அவங்க ஃபோன் எடுக்கலைனா கூட வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க. மத்தபடி இருக்கானுங்களே, ஐயோ! டார்ச்சர் ஃபோன பண்ணி அவ்வளோ டார்ச்சர் பண்றீங்க. ஒருத்தவங்க எந்த சூழ்நிலையில ஒரு வேலைய ஆரம்பிக்கிறாங்க, அவங்க எவ்வளோ பிரச்சனையில இருப்பாங்க, எவ்வளோ இக்கட்டானதுல அதெல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? வெளித்தோற்றத்த வச்சு அவ ஆடுறா, பாடுறா, தேவடியா இதே தான்டா உங்களுக்கெல்லாமா. நீங்கலாம் அக்கா, தங்கச்சி கூடயே பிறக்கலையா? யோசிச்சு பாரு. ம். தேவடியாவா இருக்கவங்க தேவடியாத்தனம் பண்ணிட்டு தான் போவாங்க. சரியா? அவங்க இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வந்து உன்ன பண்ணி தான் வரணுங்கிறதெல்லாம் கிடையாது. தேவடியாத்தனம் பண்றதுக்கு 1000 வழி இருக்குது. ஏன்டா இப்படி இருக்கீங்க? பொம்பளைங்க தனியா ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணா, உடனே அவள தப்பா சொல்ல வேண்டியது. தனியா ஆடுனா அவள தப்பா சொல்ல வேண்டியது. அதுக்குன்னே நெறைய பேர் இருக்காங்க. அங்க போய் அவளுகள் கமெண்ட்லாம் பாருங்க. எப்படி பண்ணி வச்சிருக்கீங்கன்னு. நல்லா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க, அதுங்க, இதுங்கன்ட்டு. நீ நல்ல விதமா கமெண்ட் பண்ண வேணாம். மனச கஷ்டப்படுத்தாமயாவது இருங்களேன். சொல்லு பார்க்கலாம். டைம் பாஸ்க்கு பேசுறதுக்கெல்லாம் நான் வந்து இந்த பிசினஸ் ஆரம்பிக்கல. இந்த நம்பர் குடுக்கல. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. சரியா? உங்களுக்கு அதாவது ஒரு சாரி புடிச்சிருக்குன்னா, நம்ம அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புறோம். எல்லாரும் வந்து நம்பணும் அப்படிங்கிறதுக்காகத்தான், நானே வந்து என்னோட ஓன் வாய்ஸ் குடுத்து ஒவ்வொருத்தருக்கும் நான் வாய்ஸ் மெசேஜ் போடுறேன் நானு. இந்த மாரிம்மா, இந்த மாரி சூழ்நிலை. என்னோட நிலைமைய எடுத்து என் குடும்பத்தில ஒருத்தரா தான் ஒவ்வொருத்தர்கிட்டயும் நான் வந்து பர்சனலா பேசி, பர்சனலா அவங்களுக்கு புரிய வைக்கிறேன் நானு. மத்தபடி இந்த ஏனோ தானோ டைம் பாஸ்க்கு நான் பேசுறது, இந்த சாட் பண்றது அதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது. சரியா? என்னோட வேலை என்னமோ அது மட்டும்தான். எனக்குன்னு எந்த ஃப்ரெண்டும் கிடையாது. நான் யார் வீட்டுக்கும் போமாட்டேன். என்னோட வேலைகள பார்க்கறக்கே எனக்கு கரெக்ட்டா இருக்கும். எப்பவுமே நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு நான் இருந்துக்குவேன் நானு. வேலைக்கு போறேனா, வீட்டுக்கு வரேனா, வீடியோ போடுறேனா, இதோட சரி அவ்வளவுதான். இதுக்குள்ளேயே நான் இருந்து பழகிக்கிட்டேன். அதே வந்து எனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சேர்றது பெருசல்ல. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நல்லபடியா இருந்துட்டோம்னா பரவால்ல. இல்லாட்டி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மூலியமா நம்ம தவறான பெயர்கள், தவறான இது அப்படிங்கிற நம்ம ஒரு அடுத்த ஒரு இதுக்கு போக்கூடாது. நம்மளுடைய வேலைய நம்ம செஞ்சுட்டு இருக்கிற இடம் தெரியாம இருந்துக்கணும்னு தான் நான் நெனைப்பேனே ஒழிய, யார்கிட்டயும் சண்டை போடுறதுக்கோ, இல்ல எதிர்த்து பேசுறதுக்கோ அதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது. என் உடம்புலயும் சரி, என் மனசுலயும் சரி தைரியம் இல்ல. மனசளவுல ரொம்ப நான் நொந்து போயிருக்கேன். என்ன புரிஞ்சுக்கிட்ட பெண்கள் எனக்கு நெறைய பேர் இருக்காங்க. எனக்கு நெறைய சப்போர்ட் பண்றாங்க. இந்த புரிஞ்சுக்காதவங்களுக்காக தான் இந்த ஒரு பதிவு. ஒவ்வொருத்தருக்கும் வந்து நம்ம விளக்கம் குடுக்க முடியாது. நான் இப்படிதான் அப்படின்னுலாம் உங்ககிட்ட என்னால நிரூபிக்க முடியாது. என் மனசாட்சிக்கு தெரியும்ல நான் எப்படி இருக்கேன், நான் எப்படி கஷ்டப்படுறேன், நான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அந்த கடவுளுக்கு தெரியும். சரியா? முக்கியமா இந்த பதிவு இதுக்காக தான் நான் போட்டேன். என்னால முடியல. எனக்கு இன்னைக்குமே கொஞ்சம் முடியாதோடையனாலும் நான் கொஞ்சம் பேத்துக்கு பார்சல் போடலான்ட்டு இருக்கேன். நான் வேற வழி இல்ல. உங்களையும் நான் காக்க வைக்க விரும்பல. அத மீறி 2 நாள், 3 நாள் டிலே ஆச்சுன்னா, தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. உடம்பு சரியில்லாத மட்டும் தான் டிலே ஆவுது. நீங்க வந்து வருமா? வராதா? நம்ம ஆர்டர் போட்டோம். எங்க காச திருப்பி குடுங்கக்கா. அந்த மாரிலாம் நீங்க நெனைக்கவே வேணாம். அப்படி இருக்கவங்க நீங்க என்கிட்ட ஆர்டரே போட வேணாம்ப்பா. உங்களுடைய காச உங்களுக்கே நான் திருப்பி ஜிபே பண்ணி விட்டுர்றேன். ஒரு காரியத்துல நம்பிக்கை இருந்தா மட்டும் தான் அத நம்ம பண்ணணும். நம்பிக்கை இல்லன்னா நம்ம பண்ணவே கூடாது.
எனக்கு வந்து நான் இதில் கால் வச்சுருக்கேன்னா என்னோட உழைப்பை நம்பி உங்களை நம்பி நான் இதில் கால் வச்சுருக்கேன். புரியுதா? அதுக்கு தகுந்த நீங்கள் ஒரு மரியாதையை எனக்கு கொடுக்குறீங்க. நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். என்னோட சூழ்நிலை உங்களுக்கு உடனுக்குடனே பதில் தர முடியல, கால் அட்டன் பண்ண முடியல. அதுதானே ஒழிய திருப்பி நான் அதை பார்த்தேன்னா எத்தனை மணியாக இருந்தாலும் நான் ரீப்ளே பண்ணிட்டு தான் படுக்கிறேன். முடிஞ்ச அளவு நேற்றுக்கு 11:30 வரைக்கும் ஒரு பாதி பேத்துக்கு நான் ரீப்ளே கொடுத்தேன். இப்போ காலையிலேருந்து சுத்தமாக எந்திரிக்கவே முடியல என்னால். அவ்வளோ ஒரு வயிறு வந்து வலி அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்துல. ரொம்ப ஓடி ஓடி உடம்புல தெம்பு இல்லாமல் போச்சு. சரியாக சாப்பிடாம தூங்காமல். இப்போ பாரு இதை ஆன் பண்ணுனா இங்கே பாருங்கள் எவ்வளோ மெசேஜஸ். வந்து இனிமேல் தான் நான் எல்லாத்துக்கும் ரீப்ளே பண்ணணும். இங்கே பாருங்கள், நான் வந்து உங்ககிட்ட பொய் சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது. எனக்கு மக்கள் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க. எவ்வளோ மெசேஜ்னு பாருங்கள். இனி இது எல்லாத்துக்கும் நான் ரீப்ளே கொடுப்பேன். எல்லாத்துக்கும் நான் ரீப்ளே கொடுப்பேன். கொஞ்சம் முடியாதனால தான் டிலே ஆகுது. எதுவும் நினச்சிக்க வேணாம். தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். என்னையும் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தியாக நினைங்க. உங்களுக்கு உண்டான பொருள் வரும். இல்லைன்னா அப்படி எனக்கு பொருள் வேணாங்க்கா, என்னோடய காசை கொடுங்கன்னாலும் ஓகே, நான் கண்டிப்பாக திருப்பி உங்களுக்கு ஜிபே பண்ணி விட்ருவேன். உங்களுடைய யாருடைய காசையும் ₹1 கூட நான் ஏமாற்றணும்னு நான் நினச்சதில்லை, நினைக்கவும் மாட்டேன். நான் ஒரு வேலையில் இருக்கேன். சாய்பாபாவை கும்பிட்றவ, என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடந்துக்குவேன். உங்களை ஏமாற்றி நான் என்றைக்கும் நல்லா இருக்க போகிறது கிடையாது. புரியுதுங்களா? நான் ஏமாந்தாலும் பரவாயில்ல, நான் நட்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, உங்களை நான் வந்து ஏமாற்றணும்னு நான் நினச்சது கிடையாது. எனக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து இப்போ வந்து ஒரு மெசேஜ் பண்ணியிருந்துச்சா, அக்கா நீங்கள் ஃபோனையே அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்க, நான் உங்களை நம்பி தானே ஆர்டர் போட்டேன், நீங்கள் என்னோடய அமௌண்ட்டை ரிட்டன் போடுங்கக்கா. எனக்கு அந்த மெசேஜை பார்த்ததுலேருந்து மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஐயோ என்ன இப்படி நினச்சிட்டாங்களே, நம்ம பதில் கொடுக்காதனாலையா அப்படின்ட்டு. அதனால தான் முடியாததோடையே எந்திரிச்சு நம்ம இதோடையே ஒரு வீடியோ இல்லை நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பதில் கொடுத்துடலாம், அதை பார்த்துட்டாவது நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க அப்படிங்கிறக்காகத்தான் இந்த பதிவே. அதனால் தயவுசெய்து ஒரு லென்த் வீடியோவாகவும் போடுறேன், ஷார்ட்ஸ்லேயும் போடுறேன், சீக்கிரமாக உங்ககிட்ட வரணும் அப்படிங்கிறதுக்காக. கண்டிப்பாக யாரும் வந்து பயந்துக்க வேணாம். செல்லு சுவிட்ச் ஆஃப்னு வருது, இவங்க எங்காவது போயிட்டாங்களா, நம்மளை ஏமாற்றிட்டாங்களா அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. இதை வச்சு எத்தனை நாளைக்கு, ஒரு 10 நாளைக்கு யூஸ் பண்ண முடியுமா, இல்லை ஒரு மாதத்துக்கு செலவு பண்ண முடியுமா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? நல்ல பேர் ஒரு தடவை தான் வாங்க முடியும், கெட்ட பேர் ஒரு செகண்டில் வாங்கிடலாம். புரியுதா? நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை ஏமாற்றி நான் என்ன பண்ண போகிறேன்? வாயெல்லாம் கசக்குது, சரியாக சாப்பிட முடியல, தூங்க முடியல, உடம்புக்கே சுத்தமாக முடியல. அதனால் யாரும் எதுவும் பயந்துக்க வேணாம். சரியா? கரெக்டாக உங்களுக்கு உண்டானது உங்களை வந்து சேரும். கொஞ்சம் லேட் ஆகும். இந்த ஒரு வாட்டி மட்டும் எனக்கு வந்து எக்ஸ்கியூஸ் கொடுங்க, ஓகேவா? எனக்கு முடியாததுனால உங்களை குடும்பத்தில் ஒருத்தியாக நினச்சிக்கோங்க. என்ன எங்கேயும் நான் போயிட மாட்டேன். சரியா? இதில் வந்து நான் இறங்கியிருக்கேன்னா உங்களை நம்பி தான் இறங்கியிருக்கேன். அப்போ உங்களையவே பகைச்சிட்டு நான் எங்கே போகிறேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் யாரும் எதுவும் நினச்சிக்க வேணாங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. தயவு செய்து எல்லாரும் நம்புங்க, யாரும் பயப்பட வேண்டாம். சரியா? தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்துட்டு என்னை நம்புனீங்கன்னா எனக்கு அது ஒன்றே போதும். நன்றி.